நாம் இன்று பரணி டிவியில் பார்க்க இருப்பது ஓட்டப்பிராடம் தனி தொகுதி இடைத்தேர்தல். இந்த மண்ணில்தான் வீரன் வெள்ளையத்தேவன், வ.உ. சிதம்பரனார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரன் சுந்தரலிங்கம் போன்றோர் சுதந்திர போராட்ட தியாகிகளாக பிறந்த மண். ஆனால் இன்று தமிழகத்தில் மிகவும் பின்தங்கிய தொகுதிகளில் இந்த தொகுதி ஒன்று. ஓட்டப்பிராடம் தொகுதியில் மொத்தம் 2,33,897 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,15,080 வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் 1,18,750 வாக்காளர்கள், 16 திருநங்கை வாக்காளர்கள் உள்ளனர். இவர்கள் வாக்களிக்க 257 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. 2019 தேர்தலில் கணங்காலும் வேட்பாளர்கள் இந்த ஓட்டப்பாடம் தொகுதியில் அமமுக சார்பில் ஆர். சுந்தர்ராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிமுக சார்பில் மோகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திமுக சார்பில் சண்முகையா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஓட்டப்பிராடம் தொகுதி ஒரு பார்வை. ஓட்டப்பிடாரம் தொகுதியில் பிரதான தொழில் விவசாயம். வானம் பார்த்த பூமியாக மழை பெய்தால் மட்டுமே விவசாயம் என்ற மானாவாரி விவசாயத்தை நம்பிதான் விவசாயிகள் உள்ளனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக சில தொழிற்சாலைகளும் ஓட்டப்பிடாரம் தொகுதியில் அமைந்து வருகின்றன. குறிப்பாக சில தனியார் அனல் மின் நிலையங்கள் இந்த தொகுதியில் உள்ளன. நிலத்தடி நீர் விற்பனை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஓட்டப்பிடாரம் தொகுதியில் நடந்து வருகிறது. புதுக்கோட்டையை சுற்றியுள்ள இடங்களான ஓட்டப்பிடாரம், புதியம்புத்தூர் மற்றும் ஓட்டப்பிடாரம் யூனியன் பகுதிகளை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் விவசாய நிலங்களில் 500 முதல் 800 அடி ஆழம் வரையில் ராட்சச துளையிட்டு கிணறுகள் அமைத்து மின் மோட்டார்கள் மூலம் டேங்கர் லாரிகளில் நிலத்தடி நீரை விற்பனை செய்து வருகின்றனர். அதுவும் மாவட்ட நிர்வாகத்தின் துணையுடன் இந்த விற்பனை நடைபெறுகிறது. நிலத்தடி நீர் விற்பனையால் விவசாய கிணறுகள் வறண்டதுடன் விவசாயமும் அழிந்துவிட்டது. இதனால் விவசாயிகள் அனைவரும் வெளியிடங்களுக்கு கூலி தொழிலாளர்களாக இடம்பெயர்ந்து வருகின்றனர். நிலத்தடி நீர் விற்பனையால் அனைத்து பஞ்சாயத்துகள் மூலம் தினமும் கிடைக்க வேண்டிய குடிநீர் கூட கிடைக்காமல் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் நீதிமன்றமே இல்லாத ஒரு தொகுதி இந்த ஓட்டப்பிடாரம் தொகுதி. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்கு செயல்பட்டு வந்த நீதிமன்றமும் காலமாற்றத்தால் கோவில்பட்டியில் இடம்பெயர்ந்தது. இதனால் இங்குள்ள மக்கள் நீதியை தேடி விளாத்திக்குளம், கோவில்பட்டி, தூத்துக்குடி நீதிமன்றங்களுக்கு அலையும் அவல நிலை உள்ளது. இந்த ஓட்டப்பிராடம் தொகுதியை பொறுத்தவரை நாம் ஒரு சர்வே எடுத்தோம். இந்த ஓட்டப்பிராடம் தொகுதி முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டோம். அப்பொழுது பல்வேறு மக்களை சந்தித்து பேசினோம். விவசாயிகள், வியாபாரிகள், தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள், ஆடு மேய்ப்பவர்கள் என்று பல தரப்பட்ட மக்களை சந்தித்தோம். அதில் ஒரு சிலருடைய பேட்டிகளை நாம் தற்பொழுது காணலாம். மக்கள் நிலைமை எப்படி இருக்குங்கிறத நம்ம தொகுதி வாரியாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த ஓட்டப்பிராடம் தொகுதியில் இந்த சிங்குச்சாகுறிச்சி பகுதியில் எப்படி இருக்குது, மக்கள் நிலைமை எப்படி இருக்குது? மக்கள் நிலவரம் இன்னைய சூழ்நிலைக்கு எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த பக்கம் என்ன ஒரு கணிப்புங்கிறது இல்லாத அளவுக்கு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்களுக்கு இன்னைக்கு வாழ்வாதாரம் என்ன நடக்கு அதைத்தானே இப்போ நம்ம பார்த்து நடக்க வேண்டியிருக்கு. இதான் சூழ்நிலை. இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ எல்லாம் எப்படி வந்துட்டு போவாரா? எலெக்ஷன் ஓட்டு வாங்குறது வரைக்கும் ரைட்டு, ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்னென்னு ஏற்று பார்க்க மாட்டேங்கிறாங்கல்ல. உங்களுக்கு இந்த ஊர்ல அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரா? அப்படி எந்த விதமான இதுவும் இதுவரை அவர் எம்எல்ஏ ஃபண்டில் இருந்து உங்களுக்கு ஏதாவது சாலைகள் போட்டு கொடுக்க, பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்க இது வரைக்கும் பராமரிக்கிறதுக்குள்ள ஆஸ்பத்திரி ஒன்று அடிக்கல் நட்டினாங்க. அது ஒன்று இது பண்ணி சுகாதார நிலையம் ஒன்று அது முன்னாலே நம்ம ஏற்பாடு பண்ணி எதை செய்தது அது ஒன்று நடத்திருக்கிறாங்க. பலபடி எந்த விதமான ஒரு பஸ் ஸ்டாப்பு கூட கெட்ட வழி இல்லைங்க. ஊருக்கு ஆட்கள்லாம் வருது, எனக்கு ஓட்டு போடு சொல்கிறது. 5 லட்சம் 4 லட்சம் சாதியை பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டுதாங்க. வச்சுக்கிட்டு யாருக்கும் 10 பைசா கொடுக்க மாட்டேங்காங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவினர் தீவிரமாக களமிறங்கி வேலை செய்து வருகிறார்கள். திமுக சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் சண்முகையாவுக்காக திமுக தொண்டர்கள் அனைவரும் சுவர் விளம்பரம் மற்றும் மக்களிடம் சென்ற பிரச்சாரங்கள் என தற்பொழுதே தொடங்கிவிட்டனர்.